ராஜ்மோகன் அவர்கள் அதை விட வேற மாதிரி இறங்கி அடிச்சிருந்தார். சரி, அப்புறம் ஏங்க ஒரு தலித்த கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இத்தனை வருஷத்துல நீங்க ஆக்கவே இல்ல? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் இருந்தாரு, ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆகல? ஒண்ணு. ரெண்டாவது அதெல்லாம் செஞ்சதா சொன்னாங்கல்ல, அது கடமை. எப்போதுமே நாங்க தான் செஞ்சோம் நாங்களே எங்களை ஏதோ வாங்கக்கூடிய நிலையில அப்படி தாழ்த்தி பார்க்க கூடாது. அது கடமை, ஒவ்வொரு அரசின் கடமை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வது கடமை. 3, இவ்வளவும் சொன்னீங்களே, அதே கட்சியில இருந்து எத்தனையோ மூத்த உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்த சமூகத்தில இருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால மதிப்பிற்குரிய உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல பேசுகிறாரு, இவரை சொல்லாதீங்க, அவரை சொல்லுங்க. கருத்தை எதிர்கொள்ளுங்க. நீங்க கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல. எல்லோருக்கும் எல்லாம். இது அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டம். இதை செய்ய வேண்டியது கடமை. அவர் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. இவங்க போட்ட பிச்சையில தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி எவனுக்கும் பிச்சை போட முடியாது. திமுக காரங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆர் எஸ் பாரதி அவர்கள் நிறைய தடவை பேசியிருக்காரு, நாங்க போட்ட பிச்சை தாண்டா, நீங்க பேண்ட் போடுறது, நீங்க மருத்துவரானது, இந்த அளவுக்கு இந்த ஜாதியை சார்ந்தவங்க அர்ச்சகரானது. இவங்க செஞ்ச தில்லாலங்கடி வேலை என்ன தெரியுமா? இந்த அர்ச்சகராகலாம், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லி வெறும் 32 பேருக்கு மட்டும்தான் இந்த 5 வருஷத்துல பணி நியமனம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு வழக்குகளை தொடர்ந்திருக்கிறார்கள். வழக்குகளை இப்ப தாவேகா கிட்ட கொடுத்து நீங்க தான் இந்த வழக்கு நடத்தணும், நீங்க தான் ஜெயிக்கணும். அப்போ தாவேகா கேட்கறாங்க, இந்த 5 வருஷம் நீங்க என்ன செஞ்சீங்க? வெறுமனே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அது ஒரு பேப்பரா மட்டும் மாத்தி அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய விளக்கங்கள் எதுவுமே சரிப்படுத்தாமல், எதையுமே சட்டப்பூர்வமாக மாற்றாமல், எதை பற்றியுமே வாதாடாமல், நாங்க தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி வெறுமனே ஒரு அது என்னன்னு சொல்ல, நம்ம பார்க்கணும், ஒரு செய்தி வரணும், ஒரு தலைப்பு செய்தி வரணும், அப்படிட்டு தான் அதோட அவங்க வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இது எப்படி இருக்கு? எல்லாத்துக்கும் போய் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி ராஜ்மோகன் அவர்கள் கேட்கிறார்.